ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஞானசரியை 10வது பாடல். போன பாடல் 9வது பாடலில் பெருமானார் ஆசை உண்டேல் வம்மி இங்கே நேசமுடையேன்னு ஆரம்பிச்சிருப்பார். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு அந்தாதி முறையில் வர்ற பாடல்கள். மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பெருமான் பாடிக்கொண்டிருக்கின்றாங்க. அவர் பெற்ற பேரை நம்மளும் பெறதுக்கு அழைக்கிறாங்க. இப்போ 10வது பாடலை பார்க்கலாம். ஆசை உண்டேல் வம்மி இங்கே அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரணி தன்னை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான். எல்லாம் செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான். தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுள்ளம் கொண்டெழுந்து அருளும் திருநாள் இங்கிதுவே. மோசவுற என நினைத்து மயங்காதீர் உலகிற் முக்காலத்தினும் அழியா மூத்தமடைந்திடவே. அப்போ ஆசை உண்டேல் வம்மின்னா, அப்போ அதாவது அந்த திருச்சிற்றம்பலத்தில் அப்பனோட அருள் பெறதுக்கு ஆசை உண்டேல் இருந்தால் வாங்க வம்மின் இங்கே. அப்போ எதுக்கு ஆசை? அப்போ இந்த பாடல்லையே, இந்த 10வது பாடல்லையே கீழே லாஸ்ட் வரி முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. அப்போ எல்லா காலத்துலேயும், எந்த காலத்துலேயும், ப்ரெசண்ட், போன இறந்த காலம், இப்போ நிகழ்காலம், வர்ற எதிர்காலம், எல்லா காலத்துலேயும் அந்த அழியாத மூர்த்தம்னா வடிவம், உடம்பு, அதை அடைந்துறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, அந்த அழியாத தேகத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று கொள்வதற்கு ஆசை இருந்ததுன்னா வாங்க வம்மின். ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன். இப்போ வம்மின் இங்கேன்னு கூப்பிட்றாரு. இங்கேன்னா இங்கே சன்மார்க்க சங்கத்துக்கு கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அந்த அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன். அப்போ அவன் தான் நம்மளுடைய உண்மையான தாய் தந்தார். இப்போ நம்ம புற உலகில் இருக்கிற நம்மள பெற்ற தாய் தந்தையர்கள் ஒரு உபச்சாரத்தில் பெற்ற தாய் தந்தையர்கள். நம்மளுடைய உயிர் தந்தை தாய் அருட்ஜோதி பெருமான் தான். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அருட்ஜோதி தெய்வம் அந்த பாடலில் பெருமான் பாடிப்பாங்க. அப்போ அந்த பெருமான் சொல்லுவாங்க, விண்ணப்பத்தில் நம்ம இந்த 4 விண்ணப்பங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பின்னாடி நம்ம விரிவாக நம்ம உரைநடை பகுதியை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ ஒரு ஷார்ட்டாக அதை சொல்லி முடிக்கிறேன். அதாவது நம்மளுடைய தாய் வயிற்றில் வர்றதுக்கு முன்னாடி தந்தையோட சுக்லத்தில் 2 மாதம் அங்கே இருக்கும்போது அந்த நாற்றங்கள், அருவறுப்பு, அதனுடைய துரிசுகள், குற்றங்கள், அந்த பயம், இதெல்லாம் போக்கி வைத்து அருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனேன்னு சொல்லுவார். அப்புறம் தாயிட்ட வந்த பின்னாடி அந்த 10 மாத காலம் அந்த பிண்ட வடிவில் இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை மிகவும் இருட்டாகவும் பேய் மாதிரி, அதாவது அந்த பயங்களையும் பெரு இடி சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்குறோம். அந்த குழந்தை அந்த பிண்டங்கள் பயப்படாத அளவுக்கு காத்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தான் அந்த அம்மையுமாகவும் அப்பனுமாகவும் இருந்து காத்து அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பங்களில் பார்ப்பாங்க. நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் நம்மளுக்கு அம்மையுமாய் அப்பனுமாய் இருக்கான். அதாவது அகவலில் கூட நிறைய இடத்துல ஒரு 40-50 வரியில் தாய்க்கு பற்றியே சொல்லியிருப்பார். அப்புறம் ஒரு 50 வரி தந்தைக்கு பற்றியே சொல்லியிருப்பார். அதாவது இப்போ ஒரு சில இது மட்டும் பார்த்துடலாம். 1071 தாயை பற்றி சொல்லியிருப்பார். அதில் அவங்க தான் அமுதம் கொடுத்தவங்க, அவங்க தான் அந்த கலக்கமும், அந்த தாய், அந்த அம்மையாக இருக்கிறது, அந்த பொருள் தான் அம்மையாகவும் அப்பையாவும் அப்பனாவும் இருக்கான். அப்போ நற்றாயே தாயேன்னு சொல்லியிருப்பார். கலக்கமும் அச்சமும் கடிந்து எனது உலத்தை அளக்கணும் தவிர்த்தருள் அன்புடை தாயின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அது மாதிரி இப்போ மற்றுள்ளது அந்த அமுத வகையெல்லாம் எனக்கே உற்றுணவு எனக்கு உற்றுணவு அளித்தருள் ஓங்கு நற்றாயே அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி தந்தைக்குமே தங்குள் அளவது தந்த அருட்ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே, தன் பொருள் அனைத்தையும் தன்னார் சாட்சியில் என் பொருளாக்கி எண்தனி தந்தையே. அப்புறம் ஆதியீர் அரிய அருளார் சாட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே. அப்போ தன் வடிவு அனைத்தையும் தன்னார் சாட்சியில் என் வடிவாக்கி எண்தனித்து. இந்த மாதிரி தான்
அந்த தந்தையாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தான் அவருக்கு வந்து பெருமான் அந்த இறைவன் கையில் இருக்க அந்த சாம்ராஜ்யத்தை, அந்த தங்கோல், அந்த செங்கோலை வந்து கொடுத்ததாகவும், அந்த மணிமகுடத்தை சூட்டினதாகவும், இந்த மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதி தந்தை தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு இந்த பெருமான் வந்து இந்த மாதிரி அகவுள்ள சில திருவருட்பா பாடல்களையுமே வந்து தாய் தந்தைன்னு சொல்லிட்டு நிறையா பாடியிருப்பாங்க. அப்போ அந்த அருட்ஜோதி பெரும்பதி தான் வந்து அவரை வந்து அந்த அருளும் அருளாளன் தான் வந்து இவரை வந்து காக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன். அதாவது பொதுவாக நம்ம புறவுலகத்திலே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஈன்று புறந்தள்ளுவது தாயினுடைய கடமை, அதை சான்றோனாக்குவது தந்தையின் கடமையை சொல்லுவாங்க. அப்போ நம்ம அருட்பெருஞ்சோதி என்பது அம்மையினோடு அறிவு ஆனந்தமாம் சொல்லியிருப்பார். அப்போ வந்து அந்த அருட்சக்தியாக இருக்கிறது, அருட்சக்தியாக இருந்து அந்த தாயாக இருக்கக்கூடியவளும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான். அந்த அறிவை கொடுக்கக்கூடிய, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், அந்த சான்றோனாக்கக்கூடியதும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி வந்து, ஏசரணி தென்னை ஆட்கொண்டு எண்ணியவாறளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான். இப்போ ஏசர நீத்து எனை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏசரன்னா என்ன சொல்கிறாங்க, அதாவது வசை இல்லாமல், அதாவது பழிச்சொல், எந்த ஒரு பழிச்சொல்லும் இல்லாமல் நீ வந்து அடுத்தவங்களாம் திட்டாத அளவுக்கு வந்து நீ என்னை ஆட்கொண்டு எனக்கு எண்ணியவாறு நான் எண்ணியவாறு நீ எனக்கு வந்து அளித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஏசுறதுன்னா இப்போ திட்டுறது, அந்த பழிச்சொல்றது வந்து இவரை வந்து யாருமே எந்த சொல்லும் சொல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஏசர அப்படின்னா சோர்வுன்னு இருக்குது. அப்போ அந்த அகவலில் கூட வரும் இல்லையா, தூக்கமும் சோம்பலும் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி தாயின்னு சொல்லுவார். அப்போ அந்த சோர்வையெல்லாம் போக்கிட்டு, அந்த சோர்வை நீக்கி ஏசர நீத்து என்னை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான். அப்போ அந்த பெருமானை வந்து பெருமானை வந்து எந்த வயசில் வந்து ஆட்கொண்டார் இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வந்து பெருமானை வந்து 12 ஆண்டில் வந்து அவரை ஆட்கொண்டதாக சில பாடல்கள்லாம் இருக்குது. அதில் வாதனை கழிவில் கூட ஒரு பாடலில் இருக்கும், வேண்டார் உளரோ நின்னருளை மேலோரன்றி கீழோரும் ஈண்டாறுவதற்கு வேண்டினாரால் இன்று புதிதோ யான் வேண்டல் தூண்டா விளக்கே திருப்பொதுவில் ஜோதிமணியே ஆரோடு 3 ஆண்டு ஆவதிலே முன்னென்னை ஆண்டாய் கருணை அளித்தருளே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ 12 வயதில் 6 + 3 6 3 ஆண்டு ஆவதிலே அவரை வந்து ஆட்கொண்ட வயசு வந்து அந்த 9 வயசில் பெருமானாரை வந்து 9 வயதில் வந்து அதுக்குரிய அந்த சான்றான பாடலில் பார்த்தோம். வதனை கழிவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க, வேண்டார் உலரும் அப்படின்ட்டு. அப்போ அந்த எந்த ஒரு சோர்வும் இல்லாமல், யாரோட வசையும் இல்லாமல், யாரோட திட்டும் இல்லாமல், எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் பெருமானாரை வந்து ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஏசரணி தென்னை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான். இப்போ எண்ணியவாறு அப்படின்றபோது எண்ணியாங்கு திண்ணியராக பிறனோட நம்ம குரலில் கூட பார்ப்போம். அதாவது எவ்வண்ணம் வேண்டியும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம், எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலம் தர எழுந்தருளும் பதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கேட்குறோமோ அதை வந்து அந்த திருவடி புகழ்ச்சியில் கூட நம்ம எப்படி வேண்டுறோமோ அப்படியே வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வந்து நம்மளுக்கு வந்து அதை நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் நிறையா பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ பெருமான் எதை வந்து எண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் வந்து அந்த அருட்ஜோதியோட அருளை வந்து பூரணமாக பெற்றுக்கொள்ள நினைக்கிறாரு. அதாவது இதில் கூட அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருள் பாடல் நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம். அப்போ எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றப்பையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சொல்லிட்டு அருட்ஜோதி நிலை அந்த அதிகாரத்தில் கூட பெருமான் வந்து அவர் எண்ணியவாறு வந்து அவருக்கு அருளிய தெய்வம்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன்னு சொல்கிறார், அந்த சிற்றப்பையில் விளங்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெருமான் வந்து அந்த அருளை பெற்றுக்கொண்டு, அந்த இறைவன்ட்டு அந்த அருளை பெற்றுக்கொண்டு அவருக்காகவா கேட்டார், இந்த உலக உயிர்கள்லாம் படுற அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெற்ற அந்த அழியா தேகத்தை அவங்களாலையும் பெற முடியும் அப்படின்னு நினைத்ததுனால தான், அவங்களுடைய துன்பத்தில் நம்மளுடைய துன்பத்தில் நீக்கிறதுக்காக தான்
எண்ணியவாறு நான் எண்ணியவாறு எனக்கு அருளிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அந்த எல்லாம் வல்ல சித்தன் வந்து அவருக்கு அழியா உடம்பு கொடுத்ததில்ல. அதாவது பெருமான் வந்து காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிறர் ஏற்றும் கொடும் செயலாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாத மெய்யளிக்க வேண்டும் என்றும் விரைந்து எஞ்ஞான்றும் அழியாத மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் இந்த அற்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே, ஏற்றாலே இழிவனனை நினையாதீர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அவர் அந்த அழியா வடிவம் பெற்றுக்கொண்டதை வந்து பெருமான் வந்து நம்ம உயிர்கள் பெறுறது, நம்ம உயிர்களுக்காக அவர் கேட்குறாரு. அவர் நம்மளுக்காக கஷ்டப்படுறாரு. பெருமான் வந்து அதாவது வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ வகையறியேன், இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுளச் சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, மாழைமணி பொது நடம் செய் வல்லாள் யான் உனக்கு மகநலனோ, நீ எனக்கு வைத்த தந்தை அலையோ, கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருளின் அருளியை கொடுத்தருள். அப்போ இந்த உலக உயிர்களுக்காக வந்து உன்னோட அருளுடைய கொடு அப்படின்னு கேட்டதுனால தான் பெருமான் வந்து இப்போ நம்ம அந்த இதில் தந்தைக்கு பார்த்தோம்ல, தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவன்ட்டு வந்து உலக உயிர் திரளெல்லாம் மொழிநெறி பெற்றுறதுக்காக அந்த அருளாட்சியை வந்து அந்த சாம்ராஜ்யத்தை வந்து அந்த ஜோதிமா மகுடத்தை வந்து அந்த அற்பெருஞ்சோதி தந்தை வந்து பெருமானுக்கு வந்து கொடுத்ததை வந்து அந்த பிற உலக உயிர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது. அப்போ வந்து அந்த அதில் கூட இன்னொரு பாட்டில் கூட பட முடியாது இனி துயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிராதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிராதியை எல்லாம் உவந்தெனக்கு அளிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவருக்கு பயம் கிடையாது, நம்மளுக்கு தான் பயம். இந்த உலக உயிரெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக பயப்படுறாரு, நம்மளுக்காக வேண்டார் பெருமான். அப்போ அவருக்கு பயம் பூஜ்யம். அதாவது பெருமான் வந்து பிள்ளைப்பெரு விண்ணப்பத்தில் கூட இதுவரை அடியேன் அடைந்த வெம்பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவளர் பொருளே, பிறர் பொருட்டு அல்லால் புலையனன் பொருட்டு அல்ல, இது நின் மதுவளர் மலர் பொற்பதத்தனை அறிய வகுத்தனன் அடியேனன் தனக்கே எதிலும் ஓர் ஆசை இலை இலை பயமும் இடரும் மற்றும் மற்றிலை இலை எந்தாயே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்மளுக்காக நம்ம இப்போ உலக உயிர்லாம் அவர் பெற்ற பேரை பாடணும், நம்ம அப்படி கஷ்டப்படுறோமே, பிறந்து 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 இறந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக தான் பயப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, துன்பப்படுறாரு, துயரப்படுறாரு. அப்போ அதை கொடுக்கணும், அதான் அருளாட்சி அந்த நம்மளுக்காக வேண்டுறதுனால பெருமான் வந்து கொடுத்தான், தன் கையில் பிடித்த தண்ணீர் ஜோதியை. அப்போ அவர் எண்ணியவாறு கொடுத்தான். அப்போ ஏசர நீத்து என்னை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான், எல்லாம் செய்ய வல்ல சித்தன். அவன் தானே எல்லாம் ஆடூர் சித்திகள் 647 கோடி சித்தம் செய்யக்கூடிய சித்தன் வந்து எல்லாம் செய்ய வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான். அப்போ பெருமானோட உயிரில் வந்து ஊனில் கலந்தான், உள்ளத்தில் கலந்தான். அதாவது வானிருக்கும் பிரமர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாள் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பழிக்கரையினுடைய திருவடி சேர்த்தருள்க என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வளைந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே. பெருமானோட ஊன்லையும் உடம்புலையும் உள்ளத்துலையும் அகத்துலையும் புறத்துலையும் ரெண்டுலையும் வந்து எல்லாத்துலேயும் வந்து கலந்துட்டான். அப்போ அதில் வந்து அப்போ பிரம்மர் நாரணர் மற்றவங்க சிவன்களுக்கெல்லாம் வந்து அவங்களாம் புருவமத்தியில் வந்து தவம் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு அருள் கொடுக்கல அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர். எங்களுக்கு அருள் கொடுங்க அப்படின்னு அவங்க செப்பி வருந்துன்னா கூட அவங்கக்கிட்ட போகாமல் பெருமானோட குடிசையில் வந்து அவரோட உள்ளத்தில் புறத்தில் அகத்தில் உடம்புல ஊனில் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சிருக்கான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தவ ஆற்றல்னால அவங்களோட இத்தனை வருஷ காலம் இருந்தால் கூட அந்த பெருமானுக்கு வந்து அந்த அனகமான வாழ்வு, அதாவது ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை வந்து பெருமான் வந்து எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடியது இருந்தது, அந்த ஜீவகாரணிய தயவு இருந்தது. அதனால பெருமான் வந்து பெருமானோட இல்லத்தில் வந்து உள்ளத்தில் வந்து இறைவன் வந்து குடிகொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் வந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான். அப்போ வந்து அவரோட உள்ளத்தில் உடம்புல எல்லாத்துலேயுமே வந்து அகத்துலேயும் புறத்துலேயும் வந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவன் வந்து கலந்தான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கலந்தான்னு சொல்லும்போது கூட பெருமான் வந்து இப்போ நம்மளுக்கு ஜனவரி 30 இப்போ தான் போச்சு, நம்ம தைப்பூசம் நம்மளோட திருவரை தரிசனத்தில் பெருமான் வந்து திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்பாக அந்த ஒரு 4 பாடல் 5 பாடல்கள் இருக்குது. சத்திய அறிவிப்பு, சத்திய விண்ணப்பம், அந்த மாதிரிலாம் சத்திய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார்,
தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடவாய் என்மொழி நிந்தனக்கே வெளியாகும் 2.5 நாளிகை கடந்த போதே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து பெருமான் இருக்கிற இடத்துலேயே வந்து அந்த இறைவன் வந்து கலந்து விட்டார் அப்படின்றது அவருடைய வார்த்தை, சத்தியமான வார்த்தை. சத்தியம் சத்தியம் 2 டைம் போகிறாரு. அதாவது பின்சாரும் 2.5 நாளிகை அப்படி என்னது பேருடன். அப்போ முன்சாரும் 2.5 நாளிகை இருக்கா அப்படின்னா, அதாவது பின்சாரும் இடைமடவா என்மொழி நிந்தனைக்கே வெளியாகும் 2.5 நாளிகை. அதாவது பின்சாரம் 2.5 நாளிகையில் வந்து இறைவன் வந்து கலந்து என் உள்ளத்தை பிரியாமல் இருக்கார் அப்படின்னா, இப்போ ஒரு நாளிகைன்றது வந்து 24 நிமிஷங்கள். அதாவது 2.5 நாளிகைன்னா இப்போ 1 மணி நேரம் வரும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 2.5 நாளிகை அப்படின்ற போது அதில் பெருமான் வந்து அவ்வப்போது சத்திய விசாரம்லாம் செஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து சத்திய விசாரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவருக்குலாம் ஒரு மணி நேரமே போதும். நம்மளுக்கு வந்து வருஷம் பூரா படித்த கூட அந்த சத்திய விசாரம் பண்ணால் கூட அந்த ஆன்ம நிலையை பற்றி அந்த இறைவனை பற்றி நம்மளுக்கு தெரியல. பெருமான் அந்த ஒரு மணி நேரத்திலே தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வர்ற அந்த 2 நாளிகையில் வந்து அந்த இறைவன் வந்து கலந்து உள்ளத்தையே பிரியாமல் இருந்தான் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. பிரிவேது இனிவனை பிடித்தனும்னு சொல்லிட்டு கூட நம்ம அகவலில் கூட வரும். இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு இதில் கூட இப்போ ஒரே நாளிகைனா 1 மணி நேரத்திலே வந்துட்டானோட மெய்யர் வேப்பில் கூட ஒரு பாடல் இருக்குது. ஒரு நாளிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய். மறுநாள் காலையே திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே சிறிய நிறைய காட்டி தெரித்தாய். வேத கலையுமே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம்னு சொல்லிட்டு மெய்யர் அருள் வியப்பில் கூட பெருமான் வந்து அந்த ஒரு நாளிகைக்கு உரிய சான்றான பாடலை இப்போ நான் அதை வந்து குறிப்பிட்டேன். அடுத்து வந்து அப்போ முதல் 4 வரைக்கும் பார்த்துட்டோம். ஆசை உண்டில் வம்மின் இங்கே அர்ஜோதி பெருமான் அமையும் ஐயப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரணி தென்னை ஆட்கொண்டு எண்ணியவாறளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான். இப்போ என்னுயிரில் கலந்தான் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வரிகள் வந்து தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளம் கொண்டெழுந்தருளும் திருநாள் இங்கிதுவே. இப்போ தேசுடைய பொதுவில், இப்போ தேசுனா இப்போ தேஜஸாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ தேசுனா ஒளி பிரகாசம் பொருந்தியக்கூடிய. இப்போ பொதுவில் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல பொதுவில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பூர்ணாகாயம் எனும் பொதுவில் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த சில பாடல்கள் பெருமான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ பூர்ணாகாயம் பொது அப்படின்னா புருவமத்தி லலாடம் மகாமீரு. அப்போ அந்த புருவமத்தியில் அருள் திருநடனம் புரிய அங்கே வந்து நடனம் கொண்டிருக்கின்ற அந்த நடராஜபதி. அப்போ நடராஜத்தில் வந்து உள்ளொளின் அசைவே வந்து நடராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதியோட இதை வந்து நிறையா பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மண்டில் நடனம் ஆடக்கூடிய அந்த அந்த அருட்பெருஞ்சுதி ஆண்டவன், அதாவது வான் கொடுத்த மணிமன்றில் திருநடனம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நான் மலர் எடுத்து என் உலத்தே தான் கொடுக்க அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த புருவமத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற தேசுடைய அந்த ஒளி பொருந்திய தேசுடைய பொதுவில் அந்த பூரணாகாயம் என்னும் பொதுவில் அந்த புருவமத்தியில் அந்த லலாடஸ்தானத்தில் அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த திருநடம் புரிஞ்சு கொண்டிருக்கின்ற திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே. அப்போ திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள். இப்போ திருநாள்னா என்ன? அதாவது இறைவன் வந்து பெருமானுக்கு வந்து அந்த புருவமத்தியில் வந்து நடனமாடி அவருக்கு வந்து காட்சி கொடுத்தக்கூடிய நாள் தான் வந்து திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருநாள் நீங்கள் வந்து இப்போ காட்சி, அதாவது அந்த பூர்ணாகாயம் என்னும் சிற்றம்பலத்தை வந்து பிரகாசம் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த உள்வொளியின் அசைவாகிய நடனம் புரிஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த திருவுளம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் எழுந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாள் தான். அது திருநாள்னா வந்து அது காட்சி கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அந்த தவத்தில் நம்ம வந்து 54வது பாட அனுபவ மாலையில் வந்து அந்த ஈற்றறிஞி இருந்திருந்து இங்கே அது செய்யப்பதன்னு, அதாவது தோற்றறியா பெருஞ்சோதி, அதை நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த இறைவன் வந்து நடனமாடி கொண்டிருக்கின்ற அவனுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நாள் தான் திருநாள். அதாவது தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள். அப்போ திருநாள்ன்றது வந்து இறைவன் வந்து பெருமானுக்கு வந்து அந்த காட்சி கொடுக்கக்கூடிய நாள். அப்போ ஒரு பாடல் கூட இருக்குது. அது இது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஆதாரமான ஒரு பாடல் இருக்குது. அப்போ இறைவனை வந்து நம்ம காண்றதுக்கு நம்ம தவம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, முதல்ல தியானம் பண்ணக்கூடிய நாட்கள் அதெல்லாம் வந்து அந்த நாளில் நல்ல நாள். இப்போ இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய நாள் வந்து திருநாள்.
இப்போ அந்த காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இதுலேயே வந்து இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி, பொங்கல், வருடப்பிறப்புலாம் ஏதாவது குழந்தை நல்ல நாள் திருநாள் குழந்தையெல்லாம் திட்டாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல நாள் திருநாள் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் வழி மரபுலேயே இருக்குது. அப்போ நல்ல நாள் நன்னாள்னா வந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நாள், திருநாள்னா அந்த இறைவன் காட்சி கொடுத்தக்கூடிய நாள். அதாவது என்னால் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ அந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அலமந்தேன் செந்நாட்களில் ஓர் நன்னாளும் திருநாள் ஆனதில்லை ஐயோ அப்படின்னு சொல்லியிருப்பார் பெருமான். அப்போ வந்து நீ என்னோட வந்து அப்படி ஒரு பாடல். அப்போ வந்து அது அந்த நாள் இந்த நாளாக இருக்குமோ அப்படின்னு எண்ணி எண்ணி அலமந்தாராம். அந்த இறைவனோட அருள் கிடைக்கிறதுக்கு ஒன்று அருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சென்ற நாட்களில் ஒரு நாள் வந்து தியானம் பண்ண உட்காந்தக்கூடிய நாள் வந்து திருநாள்லாம் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய நாளாக ஆனதிலேயே முதல்ல வருத்தப்பட்டுருக்காரு. ஆனால் இப்போ வந்துட்டார், இறைவன் வந்துட்டார். அந்த அப்பன் வருகின்ற தருணம் அவரோட உள்ளத்தில் குடிசையிலெல்லாம் கலந்து அந்த இறைவன் வந்து திருநடம் புரியக்கூடிய அந்த புருவமத்தில் திருநடம் ஆடிக்கொண்டு பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாள் தான் இப்போ இங்கே குறிப்பிடுறார் பெருமனார். திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர். இது நான் சொல்கிறது வந்து தவறாக சொல்லலை, நான் வந்து பொய் சொல்லலை. அதான் இந்த பாடல்கள் நம்ம ஆரம்பத்திலே ஞானத்திலேயே நம்ம பார்த்தோம், எல்லா பாடல்களையும் பொய் புகழேன் அப்படின்னு சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமான். அப்போ இது எல்லா பாடலையுமே நான் உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லலை அப்படின்னு தான் அந்த ஞானசரி எல்லா பாடலையுமே பெருமாள் சொல்லிட்டு நம்ம உணர்த்தி வந்து அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதாவது நீங்களாம் இப்படி மோசவரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணி மயங்கி போயிடாதீங்க உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. லாஸ்ட் வரி முக்காலத்தினும். அப்போ அந்த முக்காலத்தினும் அப்போ அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்காலம்னு வச்சுக்கிறோம். இப்போ போன டைம் நம்ம பார்த்தோம்ல, போன பாடல் கூட ஊழிதோர் ஊழி எல்லா காலத்துலையும் நம்ம அழியாத உடம்பு பெற்று வாழ்வோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் கேட்கலாம், அதாவது இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு ப்ரெசென்ட், இப்போ நம்ம அழியாத உடம்பு பெற்றுக்கலாம். அப்போ போனது நம்ம ஏற்கனவே வாழ்ந்த காலம், அந்த இறந்த காலத்தில் நம்ம எப்படி வந்து அழியாத உடம்பு எப்படின்னா, அப்போ நம்ம வந்து இப்போ சுத்த தேகம் ஞான தேகம் முக்காலத்திலும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. அதாவது அந்த மூர்த்தம்னா வடிவு, அந்த அழியாத தேகம், அந்த அழியாத உடம்பு மூர்த்தம் முக்காலத்திலும் அழியாத மூர்த்தம் அடைந்திடவேனா அந்த சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகத்தை கொண்டவங்க பெருமான் வந்து ஒருநடை பகுதியில் வந்து சுத்த தேகத்தை பெற்றவர்களுடைய இயல்பு வந்து அந்த நரைதிரை மூப்புலாம் இல்லாமல் 12 வயதுக்கு நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய ரத்தம்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது அந்த மாசுலாம் இல்லாமல் குற்றம்லாம் இல்லாமல் தூய ரத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட வந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும். அப்போ அந்த இறந்த காலத்துக்கு போன மாதிரி நம்ம இந்த வயசுலேயே வந்து அந்த வயசுக்குரிய பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஒரு வயசுக்கும் அது மாதிரி பிரணதவம் கிடைச்சா 8 வயசுக்குரிய அந்த ரத்தம் சுத்தம் அடைஞ்சு அந்த நரைதிரை மூப்புலாம் இல்லாமல் அந்த 8 வயசுக்குரிய அந்த ஆக்டிவிட்டிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பெருமான் வந்து முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே முடிச்சிருப்பாங்க. இது வந்து இதோட 10வது பாடல் முடிந்து கொண்டது அன்பர்களே. ஆசை உண்டேல் மம்மி நீங்கே அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரணி தென்னை ஆட்கொண்டு எண்ணியவார் அளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் தேசுடைய புதுவில் அருள் திருநடனம் புரியும் திருவுள்ளம் கொண்டெழுந்தருளும் திருநாள் இங்கிதுவே மோச உரை என நினைத்து மயங்காதி உலகி முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. அப்போ இது வந்து 10வது பாடல் மூர்த்தம் அடைந்திடவே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அடுத்த பாடல் வந்து அடைந்தெழுமின் உலகில் இங்கிது தருணம் கண்டிருன்னு 11வது பாடல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுடன் முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் உங்க பெருமானே. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி, வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. வணக்கம்.